Seventh question, simplify. First subdivision, x plus y minus z plus 3x minus 5y plus 7z minus 14x plus 7y minus 6z. இது ஃபுல்லாக என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 எக்ஸ்பிரஷன் இருக்கா, 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜட், நெக்ஸ்ட் என்ன வரும், 3x minus 5y plus 7z. ரெண்டுக்கு இடையில என்ன சைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதனால எந்த குறியும் சேஞ்ச் பண்ண வேண்டிய, கொடுத்துருக்கிறது அப்படி என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா, இங்கே மேலே எது இல்லைன்னா 1 இருக்கும், இங்கே 1 இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ் வந்தாவே சப்ராக்ட் பண்ணுமா, 1லேருந்து 7 பண்ண முடியும். 7லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6z. பெரிய நம்பர் எதில் இருக்குது, 7 வந்து ப்ளஸ் சைன், ஸோ ப்ளஸ் போடுங்க. இப்போ அதே மாதிரி ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4y வரும். பெரிய நம்பர் வந்து 5, அது மைனஸ் சைனில் இருக்குது, ஸோ மைனஸ். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க, 4x. இப்போ என்ன, ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், இடையில ப்ளஸ் சைனால ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது அப்படியே மேலே எடுத்து எழுதுங்க. என்ன வருது, 4x minus 4y plus 6z. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று இருக்கா, அது வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டே பண்ணிட்டோம். அதோட ஆன்சரோட அடுத்து 3வது நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணணும். 14x plus 7y minus 6z. இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமா, இப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் சைன் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் மைனஸ் ஆயிரும். ஓகே, மேலே ப்ளஸ் 6 இருக்குது, கீழே ப்ளஸ் 6 இருக்குது, ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. 12z ப்ளஸ் சைன் தான், ரெண்டுமே ப்ளஸ் சைன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். இப்போ பாரு, மேலே மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது, அதே ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இப்போ 4ஐயும் 11 7ஐயும் ஆட் பண்ணால் 11y minus 4 minus 7 மைனஸ் தான் வரும். ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 14ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 10 வருமா, 10x. பெரிய நம்பரோட சைன் வந்து 14 வந்து மைனஸ் சைனில் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 10x மைனஸ் 11y ப்ளஸ் 12z. 7th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே பி தான் இருக்குது. ஓகேவா, பி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்பர்ஸ், வேரியபிள்ஸு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பியை ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே பி இருக்கா, நெக்ஸ்ட் இங்கே பி இருக்கா, வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்ததும் பி இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் பி இருக்குது, நெக்ஸ்ட்டு மைனஸ் பி இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி இருக்குது. வேரியபிள்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன், நான் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டேன். அடுத்து நம்பர்ஸில் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி, செகண்டு, தேர்டு, மைனஸ் பி, இங்கே மைனஸ், சாரி இங்கே ப்ளஸ் பி எழுதணும். பி ஃபுல்லாக நான் ரைட் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்பர்ஸ் எழுதலாம். இங்கே ப்ளஸ் 2, இங்கே ப்ளஸ் 3, இங்கே மைனஸ் 4, இங்கே மைனஸ் 5, இங்கே ப்ளஸ் 10. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் இந்த வேரியபிள்ஸ்லாம் ரைட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ளஸ் பியும் ஒரு மைனஸ் பி நம்ம கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் பி இருக்கா, இங்கே ப்ளஸ் பி இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1 2 2 பி தான் இருக்குது. இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா. இப்போ டோட்டல் 2 ஆட் பண்ணால் வரும் 2 பி தான் இருக்குது. வேரியபிள்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்த நம்பர்ஸில் பார்த்தோன்னா இது ரெண்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டை பண்ணிக்கிறேன், ப்ளஸ் நம்பரை எழுதிக்கிறேன். 2 + 3, நெக்ஸ்ட் அங்கே ப்ளஸ் 10 ப்ளஸ் நம்பரை எழுதிட்டேன்னா அடுத்து மைனஸ் நம்பரை எழுதுகிறேன். -4 -5. இந்த 2p அப்படி எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5, 5 + 10 15. ஓகேவா, அப்போ ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணுமா. 4 + 9 4 + 5 9. ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். ஓகேவா, திரும்ப என்ன வரும், 2p. ஒரு மைனஸ் தாவே சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 15 9 மைனஸ் பண்ணால் 6. இது பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கனால ப்ளஸ், அவ்வளோதான். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம் கொடுத்தா
என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பியாக கொடுத்துருக்காங்களே பி ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். அடுத்து நம்பர்ஸாக தனியாக எழுதிட்டேன். அப்புறம் ஒரு ப்ளஸ் பியும் மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இது மாதிரி எழுதிட்டேன். பேலன்ஸ் இங்கே 2 பி தான் இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ் நம்பர்லாம் தனியாக எழுதி ஆட் பண்ணிவிட்டேன். மைனஸ் நம்பர்லாம் தனியாக எழுதி ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போட்டேன். இப்போ ஒரு மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணால் 6 வருது. ப்ளஸ் பெரிய நம்பரோட சைன் ப்ளஸில் இருக்கிறனால ப்ளஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு எண் இருக்கா, எண்ணெல்லாம் தனியாக எழுதிக்கலாமா? இப்போ இங்கே எண்ணெய் இருக்குது, எண்ணெய் எழுதிட்டேன். அடுத்து இங்கேயும் எண்ணெய் இருக்குது. அடுத்து இங்கே எண்ணெய் இருக்கா, இங்கே ஒரு எண்ணெய் இருக்குது. அவ்வளோதான். இங்கே 1 2 3 3 எண்ணெய் இருக்குது. அடுத்து எம் எழுதுங்க. இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டோமா, வேரியபிள்ஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோமா? அடுத்த நம்பர்ஸில் எழுதலாம். இங்கே இங்கே 1 இருக்குது, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 இருக்குது. சரி, இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ டோட்டலாக எத்தனை எண் இருக்குது? 1 2 3 எண் இருக்குது. ஸோ 3 எண் ப்ளஸ் எத்தனை எம் இருக்குது? 3 எம் இருக்குது. 1 2 3. அடுத்து நம்பர்ஸில் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 7th கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.